பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 14-15 2 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பான்மையை நிரூபித்தது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ முதலமைச்சராக ஜோசப் விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு 144 எம்எல்ஏக்களும், எதிர்ப்பு 22 எம்எல்ஏக்களும் இருக்காங்க. சரிங்களா? நடுநிலையில் 5 எம்எல்ஏக்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதனால் ஆதரவு எம்எல்ஏக்கள் 144 அப்படின்ற கணக்கில் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக பார்ப்போம் சட்டசபையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி 6%-15% 15% உயர்த்தியிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியம். சரிங்களா? 6%-15% 15% தங்கம் மற்றும் வெள்ளி மீதான இறக்குமதி வரி அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதனால் தங்க வெள்ளி விலை அதிகரிச்சுட்டே வருது. 1,20,000 இப்போது ரீசெண்டாக வித்துட்ருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து பாருங்கள், சிபிஐயோட இயக்குனர் பிரவீன் சூட் அவரோட பதவி காலத்தை நீடிச்சிருக்காங்க ஒரு ஆண்டுக்கு. சரிங்களா? அதனால் இப்போ சிபிஐயோட இயக்குனர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரவீன் சூட் அவர் தான். உளவுத்துறை ஐஜி, தமிழ்நாடு உளவுத்துறை ஐஜியா அஷ்ராக் கர்க் அவரை நியமிச்சிருக்காங்க. சரி, ரைட், ஓகேப்பா. அடுத்தது பாருங்க, பார்க்கலாம். அதாவது பிரதமர் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றார்ல, எரிபொருள் இதை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எரிபொருள் சிக்கனத்தை இது பண்ணுங்க, கடைப்பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த வகையில் அவருடைய பாதுகாப்பு வாகனங்களை குறைக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. எஸ்பிஜி அப்படின்ற பாதுகாப்பு படை தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்க பேர். ஸோ அதில் அதிகபட்சம் மின்சார வாகனங்கள் பயன்படுத்த முடியுதா அப்படின்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பார்ப்போம். அது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டத்தில் இந்த நகர்வு எப்படி நகருது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு இந்த இது ரொம்ப முக்கியம்ப்பா. அதாவது நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை ஒரு குவிண்டாலுக்கு 2,441 ரூபாயாக அதிகரிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2,369 ரூபாயாக இருந்தது. இப்போ 2,441 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? அடுத்து இந்த ரொம்ப முக்கியம். அதாவது குறுகிய இழை பருத்தி அதுக்கான ஆதார விலையும் அதிகரிச்சிருக்காங்க. சரிங்களா? 8,267 ரூபாய் இப்போது. அதுக்கடுத்து கம்புக்கான ஆதரவு விலை அது 125 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. ஒரு குவிண்டாலுக்கு 2,900 ரூபாயாக இருக்குது. ப்ளஸ் அது போக மக்காச்சோளத்துக்கும் ஒரு குவிண்டாலுக்கு ரூபாய் 10 ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க. 2,410 ரூபாயாக குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிச்சிருக்காங்க. இந்த 4 டேட்டாவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எது அப்படின்னா நெல், பருத்தி, கம்பு, சோளம் இதுக்கான ஆதரவு குறைந்தபட்ச ஆதரவு விலையை தெளிவாக பார்த்துக்கோங்கப்பா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ரைட். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுக்கும்போது கொடுத்துருவோம். பட் நீங்கள் எழுதுகிறவங்க கொஞ்சம் தெளிவாக பார்த்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க. இதில் வேறு நியூஸ் இல்லை. அடுத்து இந்த என்னன்னா, 5வது முறையாக புதுச்சேரியோட முதலமைச்சராக ரங்கசாமி அவர் பதவியேற்றிருக்காரு. அப்படி இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா கேரளாவோட முதலமைச்சராக VT சதீசன் அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. மொத்தம் 140 தொகுதிகள் கொண்ட கேரள சட்டமன்ற சட்டப்பேரவையில் 102 தொகுதியோட காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. ஸோ VT சதீசன் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. புதுச்சேரியை பொறுத்தவரை 30 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அதில் 18 தொகுதிகளில் தேசிய ஜனதாதள கூட்டணி. சரிங்களா? அவங்க ஜெயிச்சு ரங்கசாமி பதவியேற்றிருக்காரு. சரிங்களா? முதலமைச்சர். ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். நம்ம போன இதுலேயும் பார்த்தோம். நம்மளோட தம்ப்நெயிலே அதான் வச்சுருந்தோம். என்ன அப்படின்னா, அதாவது சுற்றுலாத்துறை சார்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு முன்னெடுப்பு நடத்திட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் தமிழ்நாடு ஹோட்டல்ஸ் இருக்கிறோ, சுற்றுலா கழகம் நடத்தக்கூடிய தமிழ்நாடு உணவு விடுதிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே ஒவ்வொரு பகுதியோட உணவை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி உணவு திருவிழா நடத்த போகிறாங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு கொங்கு நாட்டு உணவு திருவிழா அப்படின்னு சொல்லி தொடங்க போகிறாங்க. சரிங்களா? அது வெகு விமர்சையாக நடைபெற போகுது. அது பார்த்தீங்க அப்படின்னா 12:30லேருந்து 3:30 வரையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவில்
சப்போஸ் அந்த ஹோட்டல் இருந்துச்சுன்னா நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களாப்பா? இது நம்மளுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், டூரிசம் சார்ந்து. ஏன்னா நம்மளோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை வந்து வெளியில் தெரிவிக்கிறக்கா உணவு சார்ந்த, ஏன்னா அதில் வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்குது. நம்ம உணவு சார்ந்த பாரம்பரியத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை சார்பாக இந்த உணவு திருவிழா நடத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு கொங்கு நாட்டு ஸ்டைலில் வந்து இந்த உணவு திருவிழா நடைபெற போகுது. ரைட், ஓகேப்பா. அடுத்தது பார்க்கலாம். பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, இப்போ பருத்திக்கான இறக்குமதி வரி 11% இருக்குது. அதை டோட்டலாக வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள், நூல் விலை 1 கிலோ 301 ரூபாயிலேருந்து 330 ரூபாயை அதிகரிச்சிருக்கு. பருத்தி வந்து அதாவது கண்டி அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு கண்டிக்கு 54,700 இருந்தது, 67,700 உயர்ந்திருக்கு. 25% வந்து பருத்தியோட ரேட் உயர்ந்திருக்கு. அதோட மூலப்பொருளோட அதாவது கொள்முதல் ரேட்டு இதெல்லாம் அதிகரித்ததுனால ஸோ அந்த பருத்திக்கு வந்து 11% விதிக்கக்கூடிய இறக்குமதி வரியை டோட்டலாக கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு மேபி கேட்டால் இது கேட்கலாம், பருத்திக்கு இப்போ இறக்குமதி வரி எத்தனை சதவீதமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம். 11% பருத்திக்கான இறக்குமதி வரி இருக்குது. அடுத்து இந்த பாருங்கள், பிரிக்ஸ் நாட்டோட கூட்டமைப்பு, அதாவது மொத்தம் 11 நாடுகள் பிரிக்ஸ் நாட்டோட கூட்டமைப்பில் இருக்காங்க. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேசியா, மொத்தம் 11 முழுநேர உறுப்பினர்கள் பிரிக்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து பிரிக்ஸ் அமைப்புக்கு தலைமை ஏற்க போகிறது யார் அப்படின்னா இந்தியா. செப்டம்பர் மாதம் பிரிக்ஸ் உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெற போகுது. சரிங்களாப்பா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2026க்கான பிரிக்ஸ் தலைமையை வகிக்க போகிறது யார் அப்படின்னா இந்தியா வகிக்க போகிறாங்க. 11 நாடுகள் முழுநேர உறுப்பினர்களாக பிரிக்ஸில் இருக்காங்க. சரி, அடுத்து இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை துவங்கி 20 ஆண்டுகள் ஆச்சு. சரிங்களா? NDRFன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான குடியரசுத் தலைவர் விருதை உள்துறை அமைச்சர் வழங்கியிருக்காரு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்போ NDRF அதாவது தேசிய பேரிடர் மீட்பு படைக்கான குடியரசுத் தலைவர் விருதை வழங்குபவர் யாருன்னு கேட்பாங்க. சரிங்களா? குடியரசுத் தலைவர் கொடுத்துருவாங்க, அதாவது அறிவிச்சிருவாங்க. அதை கொடுக்கறது உள்துறை அமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு. ப்ளஸ் அது போக வெப்ப அலை உயிரிழப்புகளை வந்து தடுக்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவாக பிளான் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ரைட். அடுத்து இந்த தரமற்ற மருந்துகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக கர்நாடக அரசு சார்பாக புதிய இணையதளம் வந்து துவக்கியிருக்காங்க. சரிங்களா? அந்த இணையதளத்துக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2026 மட்டும் 1.85 கோடி மதிப்பிலான தரமற்ற மருந்துகள் நம்ம இந்திய சந்தையில் உருவாயிட்டு இருக்கு. அப்போ இந்த வெப்சைட்குள்ளே போய் பார்க்கும்போது அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்கிங்க்கு போயிட்டு எந்தெந்த மருந்தெல்லாம் தரமற்றதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதோட இன்ஃபர்மேஷனும் அந்த வெப்சைட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. அப்போது உள்ளே போய் பார்த்துட்டு, மருந்து வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு அந்த மருந்துகளை நம்ம வாங்கிக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த தரமற்ற மருந்துகள், அதாவது அதை தவிர்த்துட்டு, சரிங்களா, அப்போ அந்த தரமற்ற மருந்துகள் யார் யார்கிட்ட இருக்குது, இப்போதைக்கு எந்த வியாபாரிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்கும். ஓகேப்பா? அடுத்தது இது ரொம்ப முக்கியம், ஊஷு உலகக்கோப்பை. அதில் வந்துட்டு அபர்ணா அப்படின்றவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த ஊஷு அப்படின்றது என்னென்னா தற்காப்பு கலை, இந்த ஊஷு அப்படின்றது. ஸோ அதோட போட்டி வந்து சீனாவில் நடைபெற்றுருக்கு. அதில் அபர்ணான்றவங்க தங்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ அபர்ணா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. ஊஷு விளையாட்டு போட்டி. சரிங்களா? ஆசிய பளுதூக்குதல், அதில் வந்து இரட்டை வெண்கல பதக்கம் வென்றிருக்காரு அஜித். சரிங்களா? அப்போ அஜித் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்பாங்க. ஆசிய, அதாவது பளுதூக்குதல் விளையாட்டோட தொடர்புடையவர். ஓகேப்பா? அவ்வளோதான். ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நன்றி.